கர்நாடக அரசு பெங்களூருக்கு பக்கத்திலேயே க்வின் சிட்டி அப்படின்ற அதிநவீன புதிய நகரத்துக்கான அடிக்கல் நாட்டியிருக்காங்க. கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் அமைச்சர்கள் இணைந்து இந்த நகரத்துக்கான திட்டப்பணிகளை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் KHIR சிட்டி அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. அதாவது நாலேஜ், ஹெல்த், இனோவேஷன் மற்றும் ரிசர்ச்னு பேர் வச்சிருந்தாங்க. இதுக்கு இப்போ க்வின் சிட்டி அப்படின்னு மாத்திருக்காங்க. KWIN இதோடைய அப்ரிவேஷன் என்னன்னா நாலேஜ், வெல்பீயிங் அண்ட் இனோவேஷன் அப்படின்னு மாத்திருக்காங்க. பெங்களூருக்கு நிகரான வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்புகளை கொண்ட ஒரு நகரமா க்வின் சிட்டி உருவாக போகுது. இதுக்காக தொட்டஸ்பேட் மற்றும் தொட்டபெல்லாப்பூர் அப்படின்ற 2 ஏரியாஸை தான் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பகுதியில் சுமார் 2000 ஏக்கர் நிலப்பரப்புல இந்த நகரம் அமைக்கப்படுது. பெங்களூர்ல இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் இது அமையுது. இந்த நகரத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப்ஸ், ஆய்வு மையங்கள் மற்றும் சர்வதேச மருத்துவமனைகள் கொண்ட ஒரு நவீன மற்றும் மக்களுக்கு தேவையான ஒரு நகரமா இருக்குன்னு கர்நாடக அரசு சொல்லுது. இந்த திட்டத்தை கர்நாடக மாநிலத்துடைய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தலைமை தாங்கி நடத்துது. இது பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்க போது. அதே வேளையில கெம்பகோடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து 1 மணி நேர பயண தூரத்திலே இருக்கிறதால பல முதலீட்டாளர்களும் இங்க முதலீடு செய்ய வாய்ப்பு இருக்கு. இப்போ க்வின் நகரம் பத்தியான அறிவிப்பு வெளியான உடனேயே தொட்டபெல்லாப்பூர் பகுதியில் மிகப்பெரிய அளவில் ரியல் எஸ்டேட் மதிப்புகள் உயர்ந்திருக்கு. க்வின் நகரம் மாநில GDPக்கு மிகப்பெரிய அளவில் பங்களிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு கர்நாடக அமைச்சரான MP பாட்டீல். இப்போ மாநிலத்தில் பொருளாதார நடவடிக்கைகள் அதிகரிச்சிருக்கு. முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காகவும் கர்நாடகாவை சேர்ந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்காகவும் பெங்களூருக்கு அருகிலேயே இப்படி ஒரு புதிய நகரத்தை அமைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நகரம் அமைஞ்சிட்டா 40,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. 80,000 புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்னு கர்நாடக அரசு சொல்லியிருக்காங்க. 5 லட்சம் மக்கள் குடியிருக்கும் வகையில் இந்த நகரம் அமைக்கப்படும். 465 ஏக்கர் பரப்பளவில் சோலார் மின் உற்பத்தி மையம் அமைக்கப்படும் சொல்லப்படுது. இந்த நகரத்துக்கு தேவையான பெரும்பான்மையான மின்சாரம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் மூலமே தயாரிக்கப்பட இருக்கு. மேலும் நவீன மழைநீர் சேகரிப்பு முறையுடைய அடிப்படையில் இந்த நகரத்துக்கு 50% தண்ணீர் தேவை பூர்த்தி செய்யப்பட இருக்கு. செமிகண்டக்டர், வாகனங்கள், ஏரோஸ்பேஸ் பாதுகாப்பு, விண்வெளி தொழில்நுட்பம், மருத்துவம் உள்ளிட்ட துறைகளுக்கான ஒரு நகரமா க்வின் சிட்டி இருக்கும் அப்படின்னு கர்நாடக அரசு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு நகரம் மிகப்பெரிய அளவில் முன்னேறுதுன்னா அதுக்கு சேட்டலைட் டவுன் தேவைப்படுது. அந்த வகையில் இந்த க்வின் சிட்டி அமைய வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த க்வின் சிட்டி அறிவிப்பு வெளியான உடனேயே கர்நாடகாவை சேர்ந்த மக்கள் ஒருமித்த குரலாக ஒன்று சொல்றாங்க. அது என்னன்னா அந்த நகரத்தில் கன்னடர்களுக்கு மட்டுமே வேலை வாய்ப்பு வழங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுது. அதுக்கு முக்கியமான காரணம் பெங்களூர் தான். இப்போ பெங்களூருடைய வளர்ச்சிக்கு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவங்களுடைய பங்களிப்பு மட்டும் இல்லை. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, வட இந்தியா, கிழக்கிந்தியா, தென்கிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவங்க இப்படி ஒன்றிணைஞ்சு மிகப்பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சமீப காலங்களில் சமூக வலைத்தளங்களில் சில பதிவுகளை நம்ம பார்க்க முடியுது. அதாவது வெளிமாநில மக்கள், முக்கியமாக வட மாநிலத்தை சேர்ந்தவங்க சில பாதுகாப்பின்மையை ஃபீல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. தங்களுடைய வேலை வாய்ப்பை மற்ற மாநில மக்கள் ஆக்கிரமிச்சு அதை அப்படியே பறிச்சிட்டாங்க அப்படின்னு சில கர்நாடக மக்கள் கிட்ட ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்கு. ஸோ அதன் காரணமாக தான் வரப்போகிற புது நகரத்தில் கன்னட மக்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இது எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியப்படும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த க்வின் சிட்டியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் பெங்களூரை சேர்ந்தவங்களா இருந்தால் எந்த ஏரியான்னு சொல்லி கமெண்ட்ஸில் அப்படியே மென்ஷன் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.